ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் முத்துநாயம்பட்டி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா எம்செட்டிப்பட்டி சந்தைன்னு பெருமாள் கோயில் சந்தைன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு, சிந்து மாடு, பால் மாடு, இந்த மாதிரி நிறையா மாடு வருது. இங்கே எப்படி மாடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அவர் வண்டியில உட்காந்து வண்டியில போய் சாப்பிட்டு இருங்க. நீ போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு போன் பண்ணுறேன். நீங்க கிளம்புங்க சரியா? நான் வைத்தியம் வச்சு போன் பண்றேன். எங்கன்னு சொல்லுங்க. கிட்ட கிட்ட சொன்னாரு ட்ரைனிங் தான் நாட்டு கணக்கிலே எதிர்க்கணும். அப்ப நார்மல் மாதிரி ஏற்றத்தோட இதெல்லாம் பிரச்சனையே வரும். ரெண்டு கால கண்ணுங்களாண்ணா? ஆமாண்ணா, ரெண்டு கால வளர்ப்புக்கு இதுனா 3000. ஒன்று 30,000 ஜோடி 30,000. ஜோடி 30,000 விலை குறைஞ்சி போயிடுச்சு. இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க? வளர்ப்பு கண்டு விலை குறைஞ்சி போயிடுச்சு. விலை பரவாயில்ல நிலவரம். ஓகே ஓகேண்ணா. எவ்வளோ சொன்னாங்கண்ணா அவங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 70 ரூபா சொன்னாங்க. 70 ரூபா சொல்லி 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே. ரெண்டு காலக்கண்ணு என்ன சொல்ல இருந்தாலும் அப்படித்தான். உங்களுக்கு கை வந்தா கொடுத்துடணும். ஓகே ஓகேண்ணா. இப்போ விலை அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க, கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துருவாங்க. பரவாயில்ல. விலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த விலைக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க கரெக்டாக பாதி தானே ஒரு 35 ரூபாய் கேட்பாங்க. வரும். ஓகே ஓகேண்ணா. ரெண்டு ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்குமாங்கண்ணா கண்ணு? 2 வருஷம் பக்கமாக இருக்குங்கண்ணா. 2 வருஷம் இருக்கும். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கண்ணும் பார்த்தீங்கன்னா ஜோடியில் வாங்கியிருந்தாங்க. ரெண்டு கண்ணுமே பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இந்த எரம்பு கண்ணு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எரம்பு கண்ணு வந்து பொட்டை கண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லாப்பா நல்லாப்பா. கண்ணு வாங்கியிருக்கீங்களாண்ணா? கால கண்ணுங்களாண்ணா? நாட்டு மாட்டு கண்ணுங்களா? எத்தனை மாதம் கண்ணுன்னு தெரியுங்களா? 2 மாதத்துக்கு. 2 மாதத்துக்கு கண்ணு. ஓகே ஓகேண்ணா. கண்ணு மட்டும் வாங்கினீங்களா, தனியாக தான் வாங்கினீங்களா? ஓகே ஓகே. என்ன ரேட்டுக்கு நான் சொன்னாங்க? 5,000 சொன்னாங்க. 11,000. 5,000 சொல்லி 11 வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே. கண்ணு பார்த்தீங்கன்னா செவலையில் நல்லா இருக்கு. 5,000 சொல்லி 11,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கண்ணும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ரெண்டு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே இருக்க கண்ணு, நாட்டு மாட்டு கண்ணு. அவர் என்ன கண்டிட்டு கொண்டு வந்து எல்லாமே அடையாளம் தெரியல. எப்படி வண்டியில ஏற்றி இறக்கணும்னா மாடவியும் காசு இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு மாட்டில் கண்ணு பார்த்தீங்கன்னா நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. ஜோடியில் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்புறம் வண்டி என்ன பண்ணுவான், அவன் லோடு அப்படியே திப்பரா போட்டு வச்சிருப்பான். டக்கு டக்குட்டு ஏத்திட்டு போயிடுவான். மூணுமா? அதுக்கு 3மா? நாட்டு மாட்டு வளர்ப்பு கண்ணுங்களாம். வீடியோ அண்ணா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? யாராரும்
புரியல. தாராபுரம் தாராபுரம். வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களா? ஓகே ஓகே. நான் இந்த வாரம் எத்தனை கன்று நான் கொண்டு வந்தீங்க? கண்ணு 5 கன்று கொண்டு வந்தீங்க. அது இல்லாமல் பெரிய மாடு கொண்டு வந்தீங்களாண்ணா? மொத்தமாக ஒரு 10 மாடு கொண்டு வந்துருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. 2 பொடி கன்று ஒரு கொஞ்சம் பெரிய கன்று ஒன்று வச்சுருக்கீங்க. அது வருஷ கன்று இருக்குங்களாண்ணா? எதுண்ணா அந்த கன்று அந்த சைடுங்க 1 வருஷம் இருக்குங்களா? அந்த கண்ணு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. காலக்கண்ணு நல்லா சவலையில் இருக்கு. அது என்ன விலைங்க நான் கொடுக்குறது? இது ஒரு 22 ரூபா வந்து கொடுக்கலாம். 22 ரூபா. ஓகே ஓகேண்ணா. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸாக இருக்குது. இது எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? இது வேணா ஒரு 7 மாதம் 8 மாதத்துக்கு 7-8 மாதத்துக்குள்ளே இருக்கும். ஓகே ஓகே. இது என்ன விலைன்னா கொடுக்கலாண்ணா? இது ரெண்டு ஜோடின்னு ஒரு 27 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஜோடினா 27 ரூபா. ஓகே ஓகே. செஃப்ல கிடாரி பால் மாடலாக வந்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைச்சி கிடாரி. பார்த்தீங்கன்னா 2 பல்லு சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு. அண்ணா 2 பொட்டை கண்ணுங்களாண்ணா? என்ன விலைக்கு நான் சொல்கிறீங்க? கண்டிப்பா 35 ரூபா 35 ரூபா சொல்கிறீங்க. கேட்டிருக்காங்களாண்ணா? ஏதாவது கம்மியாக கேட்டிருக்காங்க? யாராவது கேட்டிருக்காங்களா? எல்லாம் கம்மியாக கேட்குறாங்களாண்ணா? இப்போ என்ன விலை குறைஞ்சி வந்தால் கொடுப்பீங்கண்ணா? 30 ரூபாய்க்கு மேலே தான். 30 ரூபாய்க்கு மேலே. வாங்கியிருக்கோம். ஓகே. தாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. 30 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுப்பேன்ருக்காரு. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு கண்ணு நல்லா ஜோடியில் நிறைய வந்திருக்கு. எல்லாம் 2 வச்சிருக்காரு. அப்படி கேட்கலாம். ஏன் 2 பொட்டை கண்ணுங்களாங்களா? என்ன விலைங்க சொல்கிறீங்க? 35 ரூபா. அதான் கேட்டிருக்காங்களா? என்ன வரல என்ன விலை கேட்குறாங்கய்யா? 30 ரூபாய்க்கு. மேலே எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 1000 தான் கொடுக்கலாம். ஓகே ஓகேங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜோடி 35 ரூபா சொல்கிறாரு. 30 ரூபாய்க்கு கேட்குறாங்களாம். 1000-2000 சேர்ந்து வந்தால் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காரு. சரி. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜோடியில் தான் நிறைய வச்சுருக்காங்க. கேட்கலாம். ஐயா இது காலை கண்ணுங்களா பொட்டை கண்ணுங்களாங்க? பொட்டை ஒன்று காலை ஒன்று. எது காலை எது போட்டங்க? இது காலை போட்டேன். ஜோடியில் விலை சொல்கிறீங்களா? என்ன ரேட்டு விலைங்க சொல்கிறீங்க? 40 ரூபா ஜோடியில். ஓகே ஓகே. எத்தனை மாதம் கட்டுங்க? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கா இருக்கு. ஓகே ஓகே. எவ்வளோ வரலும் கேட்குறாங்க உங்ககிட்ட? எவ்வளோ வரலும் கேட்குறேன்? 35 ரூபா வரலாம். இப்போ மேலே எவ்வளோனா கொடுத்துருவீங்க? 1500 கூட கொடுத்துருவீங்க. இருக்கு கண்ணு. தம்பி எங்கேருந்து வரீங்க? புரியல. பல்லப்டிங்களா? வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைங்களா? கண்ணு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா? விற்க தான் வந்தீங்க. ஓ இது விற்கிறதுக்கு கொண்டு வந்துடுறீங்க. ஓகே ஓகே. இது எத்தனை மாதம் கண்ணு?
11 மாதம். ஓகே, நீங்கள் வீட்டில் வளர்த்துற கண்ணுங்களா? ஓகே ஓகே. இது என்ன ரகம் ப்ரோ? காங்கேயத்து ரகங்களா? பார்த்தீங்கன்னா காங்கேயத்து ரகம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் செவலையில் இருக்குது. 11 மாதம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே வளர்த்துற கண்ணு. இது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களாண்ணா? ஓகே ஓகே. என்ன விலைக்கு சொல்கிறீங்க? 20 ரூபா சொல்கிறீங்க. ஓகே ஓகே. யாராவது கேட்டிருக்காங்களா? எவ்வளோ வரலும் கேட்டுட்ருக்காங்க? 5 ரூபா வரலும் கேட்டாங்க. ஓகே ஓகே. இப்போ மேலே எவ்வளோனா கொடுப்பீங்க? 17 ரூபா தான் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கண்ணு இது ஒன்று தான் வச்சுருக்கீங்களா இல்லை என்ன இருக்கா? இன்னும் வீட்டிலலாம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா காங்கேயத்து ரக கண்ணுங்களாங்களா? உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி கண்ணு கிடைக்குங்களா? நம்பர் சொல்கிறீங்களா? அப்படியே 7598 39 65 77. உங்கள் பேர்? புரியல. லோகி. தம்பி, இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உள்ளூர் தாங்களா? ஓகே. வாரம் சந்தைக்கு வரீங்களா? ஓகே ஓகே. இந்த வாரம் எத்தனை இந்த மாதிரி கண்ணு கொண்டு வந்தீங்க? புரியல. ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா? ஓகே ஓகே. இது எத்தனை மாதம் கண்ணு இருக்கு? 6-7 மாதம் இருக்கு. ஓகே. இது என்ன ரகம்? காங்கேய ரகம் தான். ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா காங்கேய ரகம்னு சொல்லியிருக்காங்க. 6-7 மாதம் கண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. காலக்கண்ணு. கண்ணு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு. இந்த குட்டிலேயே மூக்கு நீங்களே குத்திட்டீங்களா? சின்ன சைஸ்லேயே மூக்கு குத்திட்டீங்க? கொஞ்சம் ஆவடி போடணுமா? ஓகே ஓகே. இது என்ன விலைப்பா சொல்கிறீங்க? 20 ரூபா சொல்கிறீங்க. ஓகே ஓகே. எவ்வளோ வரலும் கேட்டிருக்காங்க? 16. அவ்வளோ வரலும் கேட்குறாங்க. மேலே எவ்வளோனா கொடுத்துருவீங்க? 2000 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே. 20 ரூபா சொல்கிறீங்க, 18 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி கண்ணு உங்கள்கிட்ட இது ஒன்று தான் இருக்குங்களா இல்லை என்ன? நீங்கள் வீட்டில் வளர்த்துற மாடு கண்ணு போட்டது? ஓகே ஓகே. அண்ணா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? பாப்புரெட்டிப்பட்டி. ஓகே ஓகே. சந்தைக்கு வாரம் வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. இந்த மாதிரி நாட்டு மாடு மட்டும் கொண்டு வரீங்களாண்ணா? நாட்டு மாடு மட்டும். ஓகே ஓகே. எல்லாம் பெரிய சைஸாக இருக்குது. இது பல்லு வச்சுருக்கீங்களாண்ணா? 4 பல்லு. ஓகே. இது என்ன ரகங்கண்ணா? நாட்டுக்காலம். ஓகே ஓகேண்ணா. காலை பார்த்தீங்கன்னா நல்லா பெருங்காலையாக இருக்குது. என்ன ரேட்டுக்கு நான் சொல்கிறீங்க? 1 லட்ச ரூபா சொல்கிறோம். 1 லட்ச ரூபா சொல்கிறீங்க. ஓகே ஓகே. எவ்வளோ வருதுன்னு கேட்குறாங்க? 85 ரூபா வருது. புரியல. 85 வரலும் கேட்குறாங்க. ஓகே ஓகே. விலை என்ன படியில அவங்க தான் கேட்டுட்டு இருக்கிறாங்களாண்ணா? ஓகே ஓகே. மேலே எவ்வளோண்ணா கொடுப்பாரு? இன்னொரு 5000 2000 3000 கிடைச்சா கொடுத்துருவோம். ஒரு 2000 3000 கிடைச்சா கூட கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. 87 88 வந்தால் கொடுத்துருவோன்னு இருக்காரு. காலை பார்த்தீங்கன்னா நல்லா பெருங்காலையாக இருக்குது. ப்ரோ நீங்கள் எங்கேருந்து ப்ரோ வரீங்க? இங்கே சேலம் தாங்களா? ஓகே ஓகே. வாரம் இந்த சந்தைக்கு வரீங்களா? வாரம் வரீங்க. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா காலை ஒன்று கொண்டு வந்துருக்கீங்க. இது என்ன ரகத்தில் ப்ரோ சேரும்? தேனி மரமாடுங்களா? ஓகே ஓகே. இது பல்லு வச்சுருக்கீங்களா? 2 பல்லுங்களா? 2 பல்லு வச்சுருக்கு. தேனி மரமாடுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா இல்லை வேறு என்ன கொண்டு வந்தீங்க? என்ன கொண்டு வந்தீங்க? அது விற்றுட்டிங்களா? பரவாயில்லைங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு விலையெல்லாம் பரவாயில்லைங்களா? இது என்ன விலை ப்ரோ சொல்கிறீங்க? இது என்ன விலை சொல்கிறீங்க? 46 சொல்கிறீங்க. ஓகே ஓகே. கேட்டிருக்காங்களா? 38 ரூபா வரலையும் கேட்டிருக்காங்க. கொடுக்கல. இப்போ மேலே எவ்வளோன்னா கொடுப்பீங்க? 40 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே.
வீடியோ இதெல்லாம் எந்த ஊர் மாடுங்கண்ணா? அவருதுங்களா? நீங்க எங்க இருந்து அப்புறம் வரீங்க? சின்ன திருப்பதி ஏனாதிலேருந்து வரீங்க. ஓகே ஓகே. இந்த சந்தைக்கு வாரம் வரீங்களா? வாரம் வரீங்க. இந்த மாதிரி நாட்டு மாடு வாரம் கொண்டு வருவீங்க. ஆவரேஜாக எத்தனை மாடு கொண்டு வருவீங்க? 3 குரூப்பாக வரீங்க. 30லேருந்து 40 மாடுக்குள்ளே கொண்டு வருவீங்களா? ஓகே ஓகே. இப்போ அவர் கூட சேர்ந்து வரீங்க. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வத்தக்கறவை அந்த மாதிரி மாடு கொண்டு வரீங்க, நாட்டு மாடு அந்த மாதிரி கொண்டு வருவீங்க. ஓகே ஓகே. எருது எல்லாமே கொண்டு வரீங்க. ஓகே ஓகே. நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய காளையாக இருக்குது. இது இந்த கர்நாடகா ஆந்திரா சைடு இருந்து வர மாடுங்களா? இதுண்ணா பொங்கனூர் மாடுங்களா? ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்குது. இல்லை என்ன விலை ப்ரோ போகுது இன்னைக்கு? ஜோடி பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது. ஓகே ஓகே. இந்த மாதிரி எத்தனை கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு? 4 ஜோடி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ பரவாயில்லைங்களா? சந்தை நிலவரம்லாம் ஓரளவுக்கு விற்குதுங்களா? பெருசாக வியாபாரம் இல்லை. ஓகே. ப்ரோ உங்களை தான் பார்த்தேன் காண. அதெல்லாம் உங்கள் மாடுங்களா? இல்லை நம்ம மாடு தான். ஒரு 6 மாடு கொடுத்தாச்சு. 6-7 மாடு கொடுத்தாச்சு. 6 மாடு 7 மாடு கொடுத்துருவீங்களா? பெரிய என்ன ரேட்டு கொடுத்துருந்தீங்க அதெல்லாம்? 88. 88. ஓகே ஓகே. ஆவரேஜாக அந்த ரேட்டு கொடுத்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான். இந்த மாதிரி நாட்டு மாடு வேணும்னா முத்துராயம்பட்டி சந்தைக்கு வந்தீங்கன்னா கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வத்தக்கரவையிலேயும் மாடு இருக்குது, நாட்டு மாடு ரகத்துலேயும் இருக்குது. வாரம் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 மாடு கொண்டு வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் காலையில் ஜோடியில் வாங்கியிருக்காங்க. இது 2 என்ன ரகங்கண்ணா? 2 காங்கித்து மாடுங்களா? ஓகே ஓகேண்ணா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காலை ஒரு 1.5 வருஷம் இருக்குமாங்கண்ணா? 2 வருஷம் மேலே பல்லு வச்சிருச்சிங்களா? 2 பல்லுங்களா? ஓகே. என்ன விலைங்கண்ணா சொன்னாங்க? 95 ரூபா சொன்னாங்க ஜோடியில். ஓகே ஓகே. நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 83,000 ரூபாய்க்கு. பரவாயில்லைங்களா? விளைச்சி தான் மாடு கிடைக்கல. இந்த சைஸ் மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்துச்சு. இதை விட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதில் நிறையா வந்துருந்துச்சு. ஓகே ஓகே. இந்த சைஸில் இந்த மாதிரி கம்மியாக ஜோடியாக வரவும் கொஞ்சம் விலை அதிகமாக போயிருக்கு. ஓகே ஓகே. 95 ரூபா சொல்லி 83 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ரெண்டும் பார்த்தீங்கன்னா காலை ஜோடியில் வாங்கியிருக்காரு. ஏன்னா காங்கேயத்து ரகம். இது ஒரு ஜோடி தான் வாங்கினீங்களாண்ணா? இன்னும் வாங்கிருக்கீங்களா? இதுவும் நீங்கள் தான் வாங்கினீங்களாண்ணா? இதுவும் ஜோடியில் தான் வாங்கினீங்களா? இது என்ன ரேட்டுங்கண்ணா வாங்கினீங்க? 75 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. பரவாயில்ல. இதை விட கொஞ்சம் அது பெருமாடாக இருக்கும் போல். ஓகே. ரகம் வேறு ரகம். ஓகே ஓகே. விலைக்கு இருந்து வாங்கினுச்சு, வேலை ஆயிடுச்சு. ஓகே ஓகே. நான் இது மட்டும் கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு. ஓகே. பார்த்தீங்கன்னா 2 ஜோடி வாங்கியிருக்கீங்களாண்ணா? ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா காலை பார்த்தீங்கன்னா இந்த ஜோடி 75,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இருக்காரு.